Okay, லாஸ்ட்ல என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? வாட் ஆர் யூ டீச்சிங்? ஓகே, ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க கரெக்டா? Now I'll resume with the remaining concepts. Listen here. So pore water pressure அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ சிபிஎஸ் ப்ரெஷர்ன்றது என்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு கரெக்டா? சிபிஎஸ் ப்ரெஷர்ன்றது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்டூ பொட்டன்ஷியல் ஹெட். கரெக்டாப்பா? எவ்வளோ ஹெட் இருக்கோ ஹெட் இன்டூ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் வாட்? Unit weight of water is seepage pressure. Correct? நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சில சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்றேன், ஆல்டரேஷன் பண்றேன். gamma W into delta H by L seepage into L seepage into L seepage. L length of seepage நால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். சரியா? ஓகே, ஸோ இப்படி பண்ண அப்படின்னா வாட் இஸ் டெல்டா H by L seepage? Hydraulic gradient I. Correcta? Is given by I sir. I. Correcta? So upper gamma W I into gamma W into length of seepage அப்படின்னா height of soil. Correcta? Height of soil போடலாமா? Yes sir. Yes sir. So this is seepage pressure. Now what is seepage force then? Seepage force is equal to seepage pressure into area ன்னு சொல்லலாமா? ஏன்னா seepage pressureன்றது seepage force by area. அப்ப seepage forceன்றது என்ன? seepage pressure into area. கரெக்டா? Pressure into area. ஆமா. இப்போ seepage pressureன்றது இப்பதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். I into gamma W into height of soil. Gamma W into height of soil. I into gamma W into Gamma W height of soil into இங்க என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு? ஏரியா ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? சொல்லுங்கப்பா. So what is area into height? Nothing but volume. So pi into gamma W volume. So upper seepage force is equal to I into gamma W into volume. அப்ப இந்த வால்யூம் கீழே போடுவாங்க. So F seepage by volume is equal to I into gamma W. The seepage force per unit volume is given by hydraulic gradient into what? Unit weight. கரெக்டா? ஸோ seepage force ஒரு யூனிட் வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டையும் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கினா உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிரும். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஓகே. So downward seepage, am I audible? Press form. Yes sir. So the downward seepage, upward seepage அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? So downward seepage. So இதுல இப்போ downward seepageனா என்ன? இந்த மாதிரி ஒரு சாயில் லேமினா இருக்கு. வாட்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்? இட் வில் ஃப்ளோ டுவர்ட்ஸ் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். கரெக்டா? இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். கரெக்டா? அப்பர் சீப்பேஜ்னா என்ன? இந்த மாதிரி ஒரு சாயில் லேமினா இருக்கு. வாட்டர் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் தி திஸ் டைரக்ஷன். ஸ்டார்ட் ஃப்ளோயிங் இன் தி upward direction. கரெக்டா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். இதெல்லாம் இப்போ டவுன்வர்ட் சீப்பேஜ் ஸோ சிக்மா டேஷ் ஈக்குவல் டு ஸோ இந்த கேஸ்ல செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயிலும் கீழே ஆக்ட் ஆகும், சீப்பேஜ் ப்ரெஷரும் கீழே ஆக்ட் ஆகுமா? Yes sir. ஸோ அப்போ செல்ஃப் வெயிட் பிளஸ் சீப்பேஜ் ப்ரெஷர். கரெக்டா? ஸோ அப்போ இந்த கேஸ்ல செல்ஃப் வெயிட்ன்றது
submerged unit weight into height of soil. ஏன்னா submerged conditionல தானே இருக்கு. Submerged unit weight into height of soil plus seepage pressureன்றது என்ன? I into gamma W into Z. கரெக்டா? இதெல்லாம் derive பண்ணோம். சொல்லுங்கப்பா. This is expression for downward seepage. இப்போ upward seepage சொல்லுங்க பாப்போம். Sulfate வந்து downward act ஆகுது. Seepage pressure. upward load. What is the equation? Minus load. No. Gamma dash into height of soil Minus I into gamma W W into Z. Z. சரியா? So இது quicksand condition வந்து எதுல possible? Upward seepage ல possible. So 0 ஆச்சுன்னா அதுதான் என்ன? Quicksand condition. So அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். கரெக்டா? So அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை வாட்டர் டேபிள் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா? Decrease. வெரி குட். ஏன்னா காமா பல்க் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆயிடும்? காமா சப் ஆயிடும். கரெக்டா? வாட்டர் டேபிள் மேல வந்ததுன்னா. இப்போ காமா பல்க் 20னா காமா சப் வந்து 10 தான். புரியுதா? வேல்யூ அப்ராக்சிமேட்டா. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆப்வியஸா டிக்ரீஸ் ஆயிடும். இதே வந்து வாட்டர் டேபிள் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா காமா சப் வந்து என்ன ஆயிடும்? காமா மாறிடும். அப்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் டேபிள் கீழே வந்ததுன்னா effective stress will increase. Water stable மேல வந்துனா effective stress will decrease. Decrease. Okay, is it clear? Yes sir. So next point பார்க்கலாம். Yes sir. So அடுத்த point பாத்தீங்கன்னா, next point is, so இப்ப வாட்டர் டேபிள் வந்து கீழே இறங்குது அப்படின்னா, ஸோ வாட்டர் டேபிள் வந்து கீழே இறங்குது அப்படின்னா என்ன ஆகும்? சுத்தி இருக்க சாயில்ல வந்து திடீர்னு ஒரு டவுன்வர்ட் டிராக் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ வாட்டர் டேபிள் வந்து திடீர்னு கீழே இறங்குதுன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா சுத்தி இருக்க சாயில் வந்து செட்டில் ஆகும். ஸோ செட்டில் ஆகுறப்ப அந்த பைல வந்து டவுன்வர்ட் டிராக் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதுதான் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு படிப்போம். கரெக்டா? ஜஸ்ட் ரீகலெக்ட். நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? பைல் வந்து இது மாதிரி வந்து பைல் ஃபவுண்டேஷன்ல படிப்போம். ஃபியூச்சர்ல வரும். பைல் ஃபவுண்டேஷன் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் என்ன? இப்போ ஒரு பைல் இருக்கு அப்படின்னா பைலுக்கு வந்து கீழே இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தா தான் அந்த லோடு கரெக்டா எடுக்கும், ரெசிஸ்ட் பண்ணும். கரெக்டா? ஆனா நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னா, அந்த பைல் வந்து ஸ்கிப் ஆகி கீழே போகும். புரியுதா? பீமா ஃபிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி ஸ்கிப் ஆகி கீழே போயிட்டே இருக்கும். அப்படி கீழே மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அதோட லோட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து குறையும். கரெக்டா? லோட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி வில் கம் டவுன். அந்த பைலுக்கு குறையுமா சார்? பைலுக்கு தான் குறையுமா? ஆமாமா, பைல் வந்து லோடு சரியா எடுத்துக்காது. பைல் வந்து சாயிலோட சேர்ந்து மூவ் ஆகும், ஸ்லைட் ஆகும், அப்படியே உள்ள போகும். அதுதான் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். சாயில் வந்து ஒரு இடத்துல, பைல் ஒரு இடத்துல டீமா உட்காந்தாதான், கரெக்டா உட்காந்தாதானே லோடு எடுக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா பைல் ஸ்டார்ட் மூவிங் அலாங் வித் தி சாயில். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகுறப்ப அதோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குறையும். சரியா? லோட் கேரிங் கெப்பாசிட்டி வில் கம் டவுன். ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி கம் டவுன், அதுதான் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். இது வந்து வாட்டர் டேபிள் குறையறதுனாலே நடக்கும். சரியா? So this will happen also due to lowering of water table. புரிஞ்சுதா? Is it clear? So points post பண்ணவா? Yes sir. அவ்வளவுதான் சார். எப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சு சார் கான்செப்ட்? பாயிண்ட்ஸ் அவ்வளவு. நீ ஃபர்ஸ்ட் ஒன்று போடுறேன், அதை எழுதிட்டு இருந்தேன். Can you see the points respond? Yes sir. Yes sir. Please take down this. மேல இருக்கிறது காப்பி பண்ணீங்களா? Have we copied the first half? Yes sir. Second point, last one என்னங்க சார்? Okay sir. Earth pressure retaining. இது எழுதிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. நான் சார்ஜர் எடுத்துட்டு வந்துடுறேன். That will take some 5 to 7 minutes.
ஓகே சார். பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கு சரியா? ஓகே சார். நீங்க இப்படியே எழுதிட்டே இருங்க. சார்ஜ் லோ ஆகுது சரியா? யூ ரைட் அண்ட் பி ஆன் த லைன். I'll bring the charger and then cap. Okay. ஓகே சார். Friends, have you completed this response? முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். Fine. Take down this 4 order pressure எழுதலல இன்னும்? எஸ் சார். இல்ல சார். Please take down this. Is it done? Have you copied response? Copy பண்ணிட்டீங்களா அப்போ? காப்பீட் சார். Next point post பண்றேன். It will display the next point. Can you see this point response? எஸ் சார். Yes, sir. Please take down this. Is it done? Have you copied? எஸ் சார். Respond everyone. Have you copied? sir. The next point போடுறேன். அடுத்த பாயிண்ட் தெரியுதாப்பா? Effective stress. டாபிக் வந்து effective stress. ஓகேவா? சார் போட்டோவே பிளர்ரா தான் இருக்கா சார். லைட்டா ரொம்ப பிளராவா இருக்கு பூபதி? Don't think so. இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். சார் சொல்லுங்க. அந்த காமா செட் எப்படி சார் இருந்துச்சு? எதுப்பா? காமா செட் சார். எங்கப்பா? இல்ல சார். எங்கப்பா? அந்த நம்பர் போட்டு இது இருக்கு. சார் செகண்ட் ஒன் போட்டுட்டு எனக்கு சார். செகண்ட் ஒன்னா? அந்த அந்த இதுல சார் டெரிவேஷன்ல சார். ஸ்லைட்ல கேக்குறேன். Leave that. That's just an example. இந்த பாயிண்ட் இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் லேட்டரா தரேன். இதை எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, effective stress below the bed of river or pond. Point I will explain. Okay. நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. I'll explain this. Okay. மேல அந்த டெரிவேஷன் பார்ட்லாம் தேவையில்லை சார். என்னப்பா? இந்த டெரிவேஷன் இன்னும் பாதி தான் சார் எழுதியிருக்காங்க, பாதி எழுதல. அது தேவையில்லை. சரி, இந்த பாயிண்ட் விட்டுருங்க, அப்புறம் எழுதிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்றப்ப எழுதிக்கோங்க. டேரக்டா அங்க வந்து அது இன்னும் நடத்தல. டெரிவேஷன் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். டீச் தட். பூபதி காப்பி பண்ணிட்டீங்களா? நோ சார், 1 மினிட் சார். சார் அந்த எஃப்சி பேஜ்ன்றது என்ன சார்? எஃப்ன்றது என்ன சார்? என்னப்பா? எஃப்ன்றது என்ன சார்? எஃப்சி பேஜ்ன்றது சார். சிபிஹெச் ஃபோர்ஸ். சிபிஹெச் ஃபோர்ஸ். Can you see the points? The point is given. Yeah, click down. Friends, have you copied? சார் இந்த கீழ இருக்க பாயிண்ட்டும் சார் 8 பாயிண்ட் விடுங்க சார். 7th பாயிண்ட் கம்ப்ளீட். 8 மட்டும். Friends, have you completed this? No sir, 1 minute sir. சார் 11 பாயிண்ட் எழுதணுமா இல்ல? 11 point I will post. Okay, the next point. Can you see this point response? Yes sir. Point தெரியுதா? Visible sir. Visible sir. Copied sir. Next point தெரியுதாப்பா? Can you see this next point? Visible sir. Friends, have you copied? Bhupati? Yes sir. Copied sir. 1 minute sir. And the last line note please. 1 minute sir. சரி, இது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா இல்ல அவ்வளவுதான்? இதுல ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து tau is equal to c plus sigma dash tan phi, கரெக்டா? அப்ப tau is proportional to sigma dash, கரெக்டா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். அப்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்.
shear strength of soil. ஓகே சார் எஃபெக்டிவ் ஃபேக்டர் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இது வந்து பியரிங் கெப்பாசிட்டியில இருக்கும். இந்த கீழே இருக்குல்ல சார் ஜீரோ எப்படி சார் ஆமா. வந்துச்சு என்னப்பா ஜீரோ சரி இந்த Cohesion ஃபார்முலா எப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இது தேவையில்லப்பா. இது பியரிங் கெப்பாசிட்டியில அது படிக்கலாம். இது ஓகே வரைக்கும் சார் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே சார் சம்மு நோட் பண்ணிக்கவா சார் அதை நோட் பண்ணிக்கோங்க. I copy. அப்படி சார் So we need to find the effective stress at 5 meter below the bed of the river. Correct? The river bed நச்சுக்கலாம். ஆகஸ்ட்ல எவ்வளவு வாட்டர் வந்து ரன் ஆகுது during ஆகஸ்ட் ரிவருக்கு மேல 7 meters. 7 meters. 7 meters. 7 மீட்டர். ஓகே ஸோ கீழே எவ்ரிவேர் வி ஷுட் ஸ்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டிசம்பர்ல எவ்வளவு தண்ணி போகுது? December. 3 meters, sir. டிசம்பர் 3 மீட்டர். நெக்ஸ்ட் And then June, sir. ஜூன். June. ஜூன் வந்து 2 meters, sir. தண்ணி போகுது 2 meters, sir. ஜூன் மந்த்ல 2 meters, sir. 2 மீட்டர். கரெக்டா? ஸோ இப்போ இதுல Yes, நம்ம sir. 5 மீட்டர் கீழே கால்குலேட் பண்ணலாம். If we are again 5 மீட்டர். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுங்க. கேஸ் 1க்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன? டோட்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். Gamma இங்க வந்து காமா டபிள்யூ இன்டூ 7 H. பிளஸ் காமா சாட் இன்டூ 5. கரெக்டா? சொல்லுங்கப்பா. எஸ் சார் இப்போ கேஸ் 2க்கு என்ன டோட்டல் ஸ்ட்ரெஸ்? காமா டபிள்யூ இன்டூ 3 பிளஸ் காமா சாட் இன்டூ 5 5. தேர்ட் கேஸ்க்கு என்ன? காமா டபிள்யூ இன்டூ Gamma W into 2 plus gamma salt into 5. இப்போ 4 ஆர்டர் ப்ரெஷர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். 4 ஆர்டர் ப்ரெஷர்ன்றது இங்கேயும் ஆக்ட் ஆகும். இது சப்மர்ஜ்ல தான் இருக்கு. கரெக்டா? ரிவர் பெட். அப்ப Yes, sir. இங்கேயும் ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்ப டோட்டலா இது எப்படி எழுதலாம்? காமா டபிள்யூ இன்டூ 7 பிளஸ் காமா டபிள்யூ இன்டூ 5 எழுதலாமா கேஸ் 1க்கு? Yeah. Yes, sir. Yes, sir. Yes, sir. செகண்ட் கேஸ் Up or சொல்லுங்க. down. காமா டபிள்யூ இன்டூ Gamma 3 W into 3 plus காமா gamma டபிள்யூ W இன்டூ into 6. தேர்ட் கேஸ் சொல்லுங்க. காமா டபிள்யூ இன்டூ 2. 2. Yes. ஸோ ஒன்றுத்துக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படியே கால்குலேட் பண்ற பாருங்க. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் 4 ஆர்டர் ப்ரெஷர். ஸோ காமா டபிள்யூ இன்டூ 5 பிளஸ் காமா சாட் இன்டூ 5 மைனஸ் 4 ஆர்டர் ப்ரெஷர் என்ன? காமா டபிள்யூ இன்டூ 7 மைனஸ் காமா டபிள்யூ இன்டூ 7 மைனஸ் காமா டபிள்யூ இன்டூ இங்கே 7 தானப்பா வரும். 7 கரெக்டா? டோட்டல் ஸ்ட்ரெஸ் Yes. Yes, sir. மைனஸ் காமா டபிள்யூ இன்டூ 7 சார் நம்ம ஒவ்வொரு பாட்டை தானே சார் போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் பாட்னா காமா ஆகஸ்ட். டபிள்யூ இன்டூ 5. இது கேன்சல் ஆயிடுமா? இப்போ காமா sir. சாட் மைனஸ் காமா டபிள்யூ என்ன? காமா சப் இன்டூ 5. கரெக்டா? Five. இது Yes, கேஸ் sir. 1. ஸோ 5ன்றது என்ன? காமா சப் இன்டூ ஹெச் டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஹெச் டேஷ்ன்றது என்ன? டெப்த் ஆஃப் Five. depth of soil below river bed தான் இப்ப 5 மீட்டர். Yes, sir. ஆமா சார். அடுத்து கேஸ் 2 கால்குலேட் பண்ணி பாருங்க. கேஸ் 2க்கு சிக்மா டேஷ் இஸ் ஈக்குவல் டு gamma w Gamma into 3 W into 3 plus plus gamma sat into 5 minus gamma sat into 5 minus gamma w into 3 minus gamma w into 5. ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிடுமா? ஸோ அப்போ இங்கே என்னதான் வருது? சொல்லுங்க.
சேம் தான் சார். sub into கமா சப்மர்ஜ்டு இன்டு 5 தான் வரும். case 3. Case 3 என்ன gamma w into 2 plus gamma sat into 5 minus gamma w into 2 minus gamma w into 5. கரெக்டா? இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க என்னதான் வருது? gamma sub into 5. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? gamma sub into h dash. So what? சொல்லுங்க. What are your understanding from this? என்னவா புரிஞ்சுக்கிறீங்க இதுல இருந்து? below the bed சொல்லும்போது நமக்கு சேமா தான் இருக்கும். எது இண்டிபெண்டன்ட்? அது எதை பொறுத்து இல்ல? அத சொல்லுங்க கரெக்ட்டா. வாட்டர் லெவல் பொறுத்து இல்ல வாட்டர் சார். வாட்டர் லெவல் எவ்வளவு சேஞ்ச் ஆனாலும் ஆமா. சோ அது எவ்வளவு வேணா மாறட்டும். அது நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. சரியா? டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம்? gamma sub into h dash போட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரியுதா? டெரிவேஷன் வேணுமா? எடுத்துக்கோங்க. ஓகேவா? டோட்டல் ஸ்ட்ரெஸ் சார் சொல்லுங்க. சார் above the river bed எப்படி போர் வாட்டர் பிரஷர் எப்படி இருக்கும் சார்? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. போர் வாட்டர் புரியல, என்ன கேக்குறீங்கன்னு புரியல எனக்கு. போர் வாட்டர் பிரஷர் வந்து above the bed ரிவர் பெட் எப்படி இருக்கும்? ஏன்னா போர் வாட்டர்ன்றது சாயில் இருக்கிற அப்படிலாம் கிடையாது. வாட்டர் பிரஷரும் போர் வாட்டரை கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார். அது ஃபுல்லா வாட்டர் இருக்கு, அது ஃபுல்லா வாட்டர் பிரஷரா கன்சிடர் பண்ணலாம். போர் வாட்டர் பிரஷர்ன்றது போருக்குள்ள இருக்கிறது ஆப்வியஸா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ஃபுல்லா வந்து வாட்டர் இருக்கு. அப்ப அந்த ஜோன்ல இருக்க வாட்டர் பிரஷரை அப்படியே கன்சிடர் பண்ணணும். அதுதான் அங்க போர் வாட்டர் பிரஷர். ஓகே. இன் கேஸ் ஆஃப் ரிவர். ஓகே சார். அதனாலதான் அப்படியே டைரக்டா எடுத்துருக்காங்க பாருங்க. இது மட்டும் தான் ஆக்சுவலா வந்து போருக்குள்ள இருக்க தண்ணி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாட்டர் தான். ஸோ அப்ப அதை ஃபுல்லா எடுக்கணும். யூ ஷுட் கன்சிடர் தட். அது கூடாது. ஓகே சார். அதனால டோட்டல் ஸ்ட்ரெஸ்லயே அது வருது பாருங்க. டோட்டல் ஸ்ட்ரெஸ்லயும் இங்க வந்து மொத்தமா காம்பு யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இருக்கு. இது சாச்சுரேட்டட். அதே மாதிரி போர் வாட்டர்லயும் இது காமா டபிள்யூ வரும், இது காமா டபிள்யூ இன்டு 5 வரும். புரியுதா? ஓகே சார். we should consider that. அப்படியே வாட்டர் டேபிள் இல்லாம வெறும் தண்ணி இருந்ததுன்னா அது தண்ணியோட எஃபெக்ட் ஃபுல்லா எடுத்துக்கணும் போர் வாட்டர். ஓகே 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 சார். சார் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து காமா சப் இன்டு ஹெச் டேஷ் அவ்வளவுதான் சார். I copied this first page. No sir, one minute sir. Copied sir. சார் சம்மோன் இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டாச்சு. சம்முக்கு சார் ஒருத்தவங்க ஆன்சர் என்ன சொல்லி கேட்டாரு சார். சார் இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா காமா சப் இன்டு ஹெச் சார். ஆமா, அது ஆன்சர் இல்ல. காமா சப் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? நமக்கு ஜி வேல்யூ இ வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்களா சார்? அப்ப அந்த ஃபார்முலால போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் சார். g - 1/1 + e. வெரி குட். அப்படிதான் போடணும். g - 1/1 + e into gamma w. சார் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் பெட் என்னமா? அதான் சார் g - 1/1 + கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் பெட். கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்ல காமா சப் ஃபார்முலா. ஓகே கம்ப்ளீட்டட் சார். சொல்லுங்கம்மா. சார் ஆன்சர் 50 kPa சார். ஆமா, ஆன்சர் இஸ் 51. Complete this. Yes sir. What is the answer? Everyone got the answer? Answer 50 sir. 50 தான் மாமா. 50. Okay sir. How will you find gamma sub? Gamma sub is given by gamma sub 9.81. g - 1/1 plus e into gamma w. Gamma w. tw value என்ன? 2.7 minus 1 minus 1 plus 1.7 into gamma w 10 Yes, எடுத்துக்கோங்க. approximate 10 into அப்போ 10 5 value. approximate 10 5 meters. சரியா? இப்போ 10 gamma sub. இப்போ effective stress என்ன? gamma sub into 5 is equal to 10 into 5. This is given by gamma sub into 5 is equal to 10 into
is equal to 50. கரெக்டா? சொல்லுங்கப்பா 50 kPa, ரைட்? எஸ் சார். ஸோ இதுதான் ஒரு பாயிண்டா வந்தது. ஓகேவா? பிலோ தி ரிவர் பெட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி வாட்டர் லெவல் above the river bed. That's it. முடிச்சிட்டீங்களா? Yes. எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து எப்ப அப்படின்றத சொல்றேன். ஓகே, நாட் ஃபார் டுடே, இது கிடையாது. Yes. ஓகே I'll சார். update you. Thank தேங்க்யூ you. சார்.